மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் ஐயா கோலாகலன் சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு தகவல். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பார். தாவேகா வெல்லுமா, ஓட்டை பிரிக்குமா? தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்றவர்கள் அரசியலில் வென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்றவர் தலைவர் தளபதி அவர்கள். அப்ப தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் வெல்லும். தாவேகா ஓட்டை பிரிக்க வரவில்லை, நாங்கள் பிரிக்கும் சக்தி அல்ல, பிரிந்து கிடக்கின்ற மக்களை இணைக்கும் சக்தி. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அவர் சொன்னதே தான் செய்து கொண்டிருக்கார். அவர் அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்று இங்கு இருக்கக்கூடிய விமர்சகர்கள் பலர் விமர்சனத்தை முன்வைத்தார்கள். அவர் சொன்னார், நான் கட்சியை உருவாக்குவேன் என்று சொன்னார், கட்சியை உருவாக்கினார். கட்சியினுடைய பேரை அறிவிப்பேன் சொன்னார், பேரை அறிவிச்சார். மிகப்பெரிய மாநாடை நடத்துவேன் என்று சொன்னார், மாநாடை நடத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர்களை போடுவேன் என்று சொன்னார், பொறுப்பாளர்களை போட்டார். தேர்தலை எதிர்கொள்வேன் என்று சொன்னார், தேர்தலை எதிர்கொண்டார். அவரால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொல்றீங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் ஆவார். சொல்வதை தான் அவர் செய்கிறார், செய்வதை தான் அவர் சொல்கிறார். நேற்று கள ஆய்வுக்கு செல்ல எங்க கட்சி தோழர்களை 4 மாத கர்ப்பிணி பெண்ணை காலால் எட்டி உதைக்கிறார்கள் என்றால் தாவேகா மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முடியல, ஒரு பேரணி நடத்த முடியல, கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்த முடியல, எங்கும் செல்ல முடியல, கொடியேற்ற முடியல, பேனர் கிழிக்கிறீங்க, போஸ்டர் கிழிக்கிறார்கள் என்றால் ஆளும் திமுக எங்களை பார்த்து அஞ்சுகிறது, நடுங்குகிறது. நாங்கள் ஓட்டை பிரிப்பதற்கல்ல, தாவேகா களத்தில் இருக்கிறது, தாவேகா ஆட்சி அமைக்கும் என்கின்ற அச்சம் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆளும் திமுகவுக்கு இருக்கு. அதனால்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தாவேகா களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆளும் திமுகவுக்கு தெரியும் தாவேகா வெல்லுமா, ஓட்டை பிரிக்குமா என்று. திமுகவுக்கு தெரிந்து விட்டது, இன்னும் 3 மாதத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகிறது என்று. அதனால் தான் எங்களுக்கு பல இடையூறுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு, கொள்கை கோட்பாடுகளோடு 3 மாதத்தில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக, புதிய முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் அமர்வார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஐயா, நீங்கள் விமர்சிக்கும் போது நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் விமர்சிக்கும் போது கொஞ்சம் கேளுங்க. மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கு. அது அண்ணா திமுகவா இல்லை அடிமை திமுகவா என்கின்ற ஒரு பார்வை இருக்கு. அது அண்ணா திமுகவா இல்லை அமித்ஷா அவர்களின் திமுகவா என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அரசியலில் எல்லாரும் தலை நிமிர்ந்து போவாங்க, அரசியலில் தவழ்ந்து தவழ்ந்து போகலாம் என்கின்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்களும் அண்ணா திமுக தான். அப்புறம் நம்ம சின்னத்தை சொன்னார், மடக்கு ஊதி. ஆமாய்யா, மடக்கி உங்களை ஊதத்தான் போகிறோம் 2026. நல்லா ஊதுங்கக்கா, 100 வாட்டி ஊதுங்க. அதுக்கப்புறம் அவரு நம்ம அவர் நம்ம போதும். அப்புறம் நம்ம பத்திரிகையாளர் நம்ம பத்திரிகையாளர் சுபேர், அவர் பத்திரிகையாளரா இல்ல திமுக செய்தி தொடர்பாளரான்னு தெரியல, அப்படியே கத்தி கத்தி பேசுறாரு. செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை ஆளும் திமுக எம்எல்ஏ தாக்கினாரு. அப்போ உங்க வாயில புண்ணு இருந்துச்சா? அப்ப கேள்வி கேட்டீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணே பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தது யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர். அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்தது யாரு? ஆளும் கட்சியை சார்ந்தவர். நீதிமன்றத்துக்கு போகின்ற போது அதை விசாரிக்க கூடாது என்று தடுத்தது யாரு? இதே திமுக அரசாங்கம். மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கக்கூடியது யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான். மக்களை சந்திக்க அண்ணா சொல்றாரு, மக்களிடம் செல்லுன்னு சொல்றாரு. மக்களிடம் போனா அண்ணா வழியில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய போலி திமுக வாதிகள் 100 குண்டர்களை இறக்கி 4 மாத கர்ப்பிணியுடைய வயிற்றில் எட்டி மிதிக்கிறார்களே, அப்போது சுபீர் அவர்களுடைய வாய் எங்கே போனது? கண்டித்தீர்களா? 24 மணி நேரமும் தாவேகா 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 என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்க. உங்களை புலம்ப வைத்திருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள்.
அதே போன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கிடையாது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணா அவர் சொல்றாருல, வெக்கம் மானம் சூடு சொரணை தாவேக்காக்கு இருக்கிறதா என்று கேட்கிறாருல, அதே தான் நான் அண்ணனிடம் கேட்கிறேன். வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தால் கேளுங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தாருங்கள் என்று கேளுங்க. அண்ணன் திருமா அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு பெரிய ஆளா? அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லாத உழைப்பு சொல்றாரு அண்ணன் சுப்பீரனன் தான் சொல்லி அவன் வேற என்ன பண்றது. அவர் நிறைய இடங்களில் பதிவு பண்றாரு ஊடகங்கள்ல, திமுக என்பது கொள்கை கூட்டம், தாவேக்காவிடம் கொள்கை இல்லைன்னு. திமுகவுடைய கொள்கை தான் விருதுநகர் மாநாட்டில் பார்த்தமே, வாழை தார பிடிச்சிட்டு தொங்குறான், கரும்ப களவாடிட்டு ஓடுறான். விருதுநகர் மாநாட்டில் இருந்த கூட்டத்தை விட அதுக்கு பக்கத்தில் இருந்த டாஸ்மார்க்கில் கூட்டம் அதிகம். இதுதான் உங்களுடைய கொள்கையா? இதான் உங்களுடைய கோட்பாடா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து கேட்கிறது. வாழைத்தாரை பிடிச்சா பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்ஃபார்மரை பிடிச்சாதான் பிரச்சனையா? டிரான்ஸ்ஃபார்மரை பிடிச்சி தொங்கினாதான் பிரச்சனைங்கிறார். நான் வாழைத்தாருக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், தெரியாமல் கூட்டணி வைத்து விட்டோம் என்று சொன்ன அதிமுக வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் ஏன் பிஜேபியோடு கூட்டணி வைத்தீர்கள்? அதற்கு ஐயா அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்போது அது பாசிசம் என்று உங்களுக்கு தெரியலையா? இப்போ அது மதவாதம் என்று உங்களுக்கு தெரியலையா? அதிமுகவிற்கு அவருடைய தலைவர், நிறுவன தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகளை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பே, பொது நீதியிலே புது பாதையிலே நல்லோர் முகத்திலே விழிப்பே, நல்லோர் முகத்திலே விழிப்பே. விசில் அடிச்சதுனால ஞாபகம் வருது, சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தடை, தந்தி ஸ்டுடியோவில் தடை இல்லைல்ல. அதனால தீய சக்தியையும் பாசிச சக்தியையும் ஊழல் சக்தியையும் வீழ்த்துவதற்காக விசில் சத்தம் விண்ணை முட்டும். இந்த சத்தம் 2026 மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி தாவேகா என்கின்ற புதிய அரசியல் புரட்சியை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கப் போகிறார்கள். நீங்கள் எல்லோரும் அதை எங்களோடு சேர்ந்து கொண்டாடுங்க. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அக்கா, அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் 2 திருக்குறள் சொன்னாருங்க. உண்மையிலே திருவள்ளுவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா மன உளைச்சலே இறந்திருப்பாரு. அவங்க சொல்றாங்க, தாவேகா தற்குறி கூட்டம், திமுக கொள்கை கூட்டம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த திருக்குறளை சொல்ல வரல, அகழ்வாரை ஆழ்வாரைன்றாரு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. எவ்வளவு அழகா நான் சொல்றேன். அவரு கற்க கற்க கசட கச கச கசக்கிட்டார் அந்த குரலை. யார்? ஆளும் திமுகவை சார்ந்த அமைச்சர். அமைச்சர் சொல்றாரு, அவங்க கொள்கைவாதிகளாம், நம்ம தற்குறிகளா. அப்புறம் ஒரு துணை முதலமைச்சர், சுதந்திர போராட்ட தியாகி அண்ணன், அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுல இந்த பாடல் வரிகள் நம்ம தொடர்ந்து சொல்லணும். ஏன்னா திமுக கொள்கை கட்சியில சரியான கொள்கைங்க. குலுக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை பொங்கி வந்தாலே. அதனால கொள்கைவாதிகளே, கோட்பாடவாதிகளே, சித்தாந்தவாதிகளே, குலுக்கி வச்சா கொக்கா கோலா போல, அது எந்த சித்தாந்தத்தில் வருது, எந்த தமிழ் தேசியத்தில் வருது, எந்த திராவிடத்தில் வருது, எந்த கோட்பாட்டில் வருது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.